பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அண்ணாமலை, இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கின்றோம். தீர்ப்பு தாமதமாக வந்திருந்தாலும் கூட கடைசியாக தீர்ப்பு வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துல இந்தியாவை எங்கேயும் இல்லாத அளவுக்கு 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நம்முடைய கேபினெட்ல, தமிழக அரசுடைய கேபினெட்ல 11 அமைச்சர்கள் மீது டிவிஎஸ்சி வழக்கு இருக்கு. அதுல இப்பதான் சமீபத்துல 4 அமைச்சர்கள் அவர்களுடைய டிவிஎஸ்சி வழக்கெல்லாம் லோவர் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகும் பொழுது அது உச்சநீதிமன்றம் வரை போச்சுங்க. அதுல பொன்முடி அவர்களும் ஒருத்தர், KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள், கீதா ஜீவன் அவர்கள். அப்போ உச்சநீதிமன்றமே சொன்னாங்க, டைம் காட், வி ஹேவ் ஜஸ்டிஸ் லைக் திஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னுங்க. இன்னைக்கு பொன்முடி அவர்கள் மீது வேற வழக்குல தீர்ப்பு வந்திருந்தாலும் கூட தொடர்ந்து தமிழகத்தினுடைய அமைச்சரவையில, தமிழகத்தினுடைய அரசியல்ல, குறிப்பாக திமுகவினுடைய அரசியல்ல எந்த அளவுக்கு பணம் பிரதானமாக இருக்கிறது என்பது தமிழக மக்களுக்கு தெரிந்ததே. இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, தப்பு செஞ்சவங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் எப்படி இருந்தாலும் மாட்டுவாங்க அப்படின்னு. அதனால் இது போன்று இன்னும் பல அமைச்சர்கள் வரிசையில் காத்திருக்கின்றார்கள். அவர்கள் மீதும் வேகமாக தீர்ப்பு வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. திரு அண்ணாமலை அவர்கள், நீங்க ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி பத்தி சொன்னீங்க, அதுக்கப்புறம் பொன்முடியை பத்தி சொன்னீங்க. அது எப்படி நீங்க கணிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக நமக்கு தெரியும் மேடம். அதாவது ஒரு கோர்ட் எப்படி போகுது, என்ன மாதிரி கேசஸ் இருக்கு, எவிடன்ஸ் எந்த அளவுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆர்குமெண்ட்ஸ் எப்படி போகுது, நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். ஸோ பொன்முடி அவர்கள் இந்த வழக்கை விட இன்னும் அடுத்த தீர்ப்பு வர இருக்கிறது. குறிப்பா மைனிங் கேஸ்ல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வந்த கேஸ். அதனால வரிசையாக குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா அடுத்த 1 வருட காலம் தமிழகத்துல நான் இன்னும் ஒரு மினிமம் 7 தீர்ப்புகள் நான் எதிர்பார்க்கிறேங்க. 7 அமைச்சர்கள் மீது, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மீது 7 தீர்ப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம், எல்லா டிவிஎஸ்சி கேஸ்லையும் பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்துக் கொள்ள ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டினுடைய 4 அமைச்சர்கள் உச்சநீதிமன்ற அப்பீல் போகும்பொழுது 4லும் இணைத்துக் கொண்டோம். எங்களையும் ஒரு வாதியாக உச்சநீதிமன்றத்துல நாங்கள் இணைச்சுக்கிட்டோம். பொன்முடி அவர்கள் போகும்பொழுது அந்த மைனிங் கேஸுக்கு எங்களை இணைச்சுக்கிட்டோம். அதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 11 அமைச்சர்கள் எங்க போனாலும் கூட எங்களையும் ஒரு வாதியாக இணைத்துக் கொள்ள போகின்றோம். அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றோம். என்னுடைய கணிப்பு, ஒரு சாதாரண மனிதனாக இன்னும் 7 to 8 அமைச்சர்கள் அடுத்த 1 வருட காலத்திற்குள்ள டிவிஎஸ்சி கேஸ்ல தண்டனை பெறுவார்கள். திரு அண்ணாமலை அவர்கள், அதே போல உங்க கணிப்பின்படி அடுத்ததா எந்த அமைச்சர் இருக்காரு? அமைச்சர் பேர் எதுவும் சொல்ல விரும்பல மேடம். ஏன்னா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ்ல KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், அதே பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ல கீதா ஜீவன், அதே பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ல தங்கம் தென்னரசு, பொன்முடி அவர்களுடைய இன்னொரு கேஸ். 4 கேஸும் ஒரே மாதிரி இருக்கு. 4மே லோவர் கோர்ட்ல மேனிபுலேட் பண்ண பார்த்தாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ரிவ்யூ பண்ணாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் இது சரிதான் என்று மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப அங்க ட்ரையல் நடத்தின உடனே 4க்கும் ஒரே நேரத்தில் தீர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை இந்த 4 அமைச்சர்கள் தான் அடுத்த பட்டியலில் இருக்காங்க. காரணம், இது உச்சநீதிமன்றத்தினுடைய ரிவ்யூலயே ஒத்துக்கிட்டாங்க. ஹைகோர்ட் ரிவ்யூ பண்ண முறை சரிதான் என்று. ஸோ அதுலயே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நிச்சயமா இவங்களும் கன்விக்ட் ஆவாங்க அப்படின்னு. அதனால் நான் அடுத்த இந்த 4 அமைச்சரான விரைந்து முடிக்கணும். இதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 வருடங்கள் எல்லாவித அஸ்திரங்களையும் பயன்படுத்தி டிலே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 அமைச்சர்களும் ஒரு சேர அவர்களுக்கு தீர்ப்பு வர வேண்டும், வேகமாக வர வேண்டும். எவ்வளவு வேகமாக உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு டெய்லி ஹியரிங் நடத்துறாங்களோ நல்லது. சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, உயர்நீதிமன்றம் இன்னொரு அபிடவிட் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் யாரு மேல, முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, எந்தெந்த கோர்ட்ல இருக்கு, எந்த ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இது அனைத்தும் கூட ஜனவரி கடைசிக்குள்ள நம்முடைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் அவங்க அபிடவிட்டா கொடுக்கணும். அவர்கள் கொடுத்த பிறகு நிச்சயமாக உயர்நீதிமன்றம் இதற்கான காலத்தை நிர்ணயிப்பாங்கன்னு நான் நம்புறேங்க. ஏன்னா அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள், MPக்கள், எனக்கு பதவியில் இல்லாதவங்க பெரிய பட்டியலே இருக்குதுங்க. நீங்க ஊழலாத அரசியலை கையில் எடுக்கணும்னா எல்லோரையும் தண்டிக்கணும். யாராவது ஒருத்தர் 2 பேர்த்த 6 மாசத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா அரசியல் மாற போறது கிடையாது. நான் ஜனவரி கடைசிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். அட்வொகேட் ஜெனரல் கொடுக்கக்கூடிய பட்டியல்ல உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க நாங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரு அண்ணாமலை, அதே போல உங்களுடைய லிஸ்ட்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்களா? மேடம், என்னை பொறுத்தவரை இதில் நான் ரொம்ப ஓப்பனா இருக்கேன் மேடம். இதில் நான் எதையும் மறைச்சு பேசுற ஆளே கிடையாது. ஏன்னா ஊழலை மொத்தமா தான் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது டிவிஎஸ்சி கேஸ் தமிழகத்தை பொறுத்தவரை யாரெல்லாம் அமைச்சர்களாக இருந்து, MLAக்களாக, MPக்களாக இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கின்றார்களோ அவங்க மேல நம்ம டிவிஎஸ்சி கேஸ் போடுறோம். வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு அல்லது டைரக்ட் கரப்ஷன் கேஸ், ஒரு டெண்டர் மேனிபுலேஷன். இதுல யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்களோ எல்லாத்துக்கும் பொதுவா தான் நான் பேசுறேங்க. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசுறேன். ஸோ மொத்தமாக ஜனவரி கடைசியில் அவங்க பட்டியல் கொடுக்க வேண்டி இருக்கிறது அட்வொகேட் ஜெனரல். அந்த பட்டியலில் எல்லா முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MLAக்கள், இன்னாள் MLAக்கள், MPக்கள் எல்லா பட்டியலும் இருக்கணும்.
அதை மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்ள போகின்றோம். அந்த கேஸ்ல நாங்களும் என்னை இணைத்துக் கொண்டு இந்த கேஸ் நடத்தும் பொழுது நாங்களும் ஒரு சாமானிய ஒரு மனிதனாக ஒரு கட்சியாக இணைத்துக் கொண்டு இவங்க மேனிப்புலேட் பண்ணாத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா நாங்களும் அதை போறோம். ஏன்னா இந்த 4 கேஸ்ல நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போனோம். நான் சொன்ன 4 அமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களை இணைத்துக் கொண்டோம். சுப்ரீம் கோர்ட்ல நாங்களும் ஒரு பார்ட்டியா இருந்தோம். அவங்க அப்பீல் போகும் பொழுது அதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்வோம். திரு அண்ணாமலை, இப்போ ஊழல் வழக்குல பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இது அரசியல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க பார்வையில? பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மேடம். காரணம், இந்திய வரலாற்றில் ஒரு புது விதமான ஒரு களத்தை பார்க்கிறோம். அதாவது ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்காங்க. அதே ஒரு பெரிய பேசும் பொருள். இன்னைக்கு பொன்முடி அவர்கள் பதவி இழக்கிறாங்க. பட் இன்னும் 30 நாட்கள் டைம் இருக்கு அப்பீல் போறதுக்கு. பதவி இன்னைக்கு இழக்கிறாங்க. இது தமிழகத்தினுடைய அரசியலை பொறுத்தவரை சாமானிய மனிதன் பார்க்கின்றான். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு தான் நாம பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் ரொம்ப மோசமா பேசுவோம். உத்தரப்பிரதேசம் 2 நாட்களுக்கு முன்பு பொருளாதாரத்துல தமிழகத்தை முந்தி இந்தியாவினுடைய 2வது இடத்திற்கு போய் தமிழகம் இன்னைக்கு இந்தியாவினுடைய 3வது இடத்துக்கு வந்திருக்கு. நம்ம ரொம்ப நாளா 2வது இடத்துல இருந்தோம். மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு யூபி நம்மளை ஓவர்டேக் பண்ணிருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஊழல் என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்குது. இன்னைக்கு 3, அடுத்து கர்நாடகா கேட்சப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். ஸோ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நிச்சயமாக ஊழலால் தடைப்பட்டு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 1956 நல்லா இருந்தோம். அதனால் இத்தனை காலமாக நல்லா இருந்தோம். தொடர்ந்து ஒரு மாநிலங்கள் நம்மளை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு தூத்துக்குடியை பாருங்க, திருநெல்வேலியை பாருங்க, சென்னை பாருங்க, பெருவெள்ளத்தை பாருங்க. மக்கள் களத்துல பேசுறாங்க. இவங்க சரியா வேலை பார்க்கல, சரியா டெண்டர் கொடுக்கல, சரியா மழைநீர் வடிகால் படியா செய்யல, இவங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் கால்வாயை சரியா சுத்தம் பண்ணல, அல்லது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை குறிப்பாக ஏரிகளையும் குளங்களையும் சுத்தப்படுத்தல. சாதாரண மனிதன் பேசுறான். ஸோ ஊழல் என்பது இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதனை பாதிக்குது. இதனால பாதிக்காம இருந்துச்சுங்க. யாரோ ஊழல் பண்றாங்க எனக்கு என்ன இருந்தோம். பட் இன்னைக்கு ஊழல் என்பது ஒரு மனிதனை பாதிக்குது, மனிதனுடைய வளர்ச்சியை பாதிக்குது, வேலை வாய்ப்பை பாதிக்குது. அதனால் நீங்கள் சொன்னது போல இந்த ஊழல் வழக்கு தீர்ப்பு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் மாற்றமாக திருப்பு முறையாக இருக்கும். பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வழங்கியமைக்கு நன்றி திரு அண்ணாமலை அவர்கள். நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.